Hi friends, இந்த வீடியோல கவர்மெண்ட் லேப்டாப் ஃபுல்லா டிசம்பிள் வந்து பண்ண போறோம். ஃபுல்லா எல்லா பார்ட்ஸும் டிசம்பிள் வந்து பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போறதுனால ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இதுவரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிருங்க. இந்த வீடியோ மூலம் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஈஸியா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எம்டி பேனல் எதுக்குன்னா அடிஷனல் சிடி டிரைவை வந்து வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீபோர்டு கழட்டுறதுக்கு வந்து ஓப்பனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாடல் லேப்டாப்பில் கீபோர்டு கழட்டினா தான் பேனல் வந்து ஓப்பன் பண்ண முடியும். கீபோர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்கிற எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணாதீங்க. உள்ளார இருக்கிற ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீபோர்டு கழட்டி எடுக்கும்போது அடியில் கீபோர்டோட ஒயர் கனெக்ஷன் வந்து போகுது. ட்ரிப்பை கழட்டும் போது கேர்ஃபுல்லாக வந்து கழட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேனலை வந்து கழட்ட போகிறோம். பேனலோட பேட்டரி வந்து அட்டாச் ஆகிருக்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரியோட ஒயர் கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு 3.0 வெர்ஷனு. இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன பேட்டரி மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? CMOS பேட்டரி. CMOS ஃபுல் ஃபார்ம் என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர். இது வந்து டேட் அண்ட் டைமை மெயின்டைன் பண்ணுது. பயோஸ் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை வந்து இதில் சேவ் பண்ணுது. அடுத்தது ரேம். ஃபுல் ஃபார்ம் வந்து ரேடம் ஆக்சஸ் மெமரி. இதுதான் அப்ளிகேஷன் எல்லாமே ரன் பண்ணுது. அடுத்தது HDMI போர்ட். இது வந்து ஆடியோ வீடியோவை ஹை டெஃபினிஷனில் இன்டர்ஃபேஸ் பண்ணுது. அடுத்து இதுதான் காப்பர் ஹீட் சிங்க்கு. இது அடியில் AMD ப்ராசஸ் இருக்குது. இந்த காப்பர் சிங்க் வந்து ப்ராசஸரில் இருக்கிற ஹீட்டை வந்து ஃபேன் மூலமாக வெளியேற்றுது. அடுத்து டிஸ்பிளே கேபிள். அடுத்து பவர் ஆன் கேபிள். அடுத்தது ஸ்பீக்கருக்கு போகிற அவுட்புட் கேபிள். அடுத்து வைஃபை கார்டு. அடுத்து இதுதான் சிடி இன்ஸ்டால் பண்ணுற போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை எப்படி கழட்டுறதுன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரேமை கழட்ட போகிறோம். ரேமை பார்த்தீங்கன்னா 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேமை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற நெட்ஸை வந்து கழட்ட போகிறோம். இதுதான் ப்ராசஸர். ஃபர்ஸ்ட்டு கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் ப்ராசஸரை தனியாக கழட்டலாம். இப்போ வந்த லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ப்ராசஸர் வந்து இருக்குது, கழட்ட முடியாது. அடுத்து ஒய்ஃபை கார்டு. இதில் இருக்கிற ஆண்டனா ஒயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கார்டு வந்து கழட்ட போகிறோம். மீதி இருக்கிற சில ஸ்க்ரூஸை வந்து நம்ம கழட்ட போகிறோம். அடுத்து மீதி இருக்கிற பவர் ஆன் கேபிள், ஃபேன் கேபிள், ஸ்பீக்கர் கேபிள் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்தது ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வாரண்ட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஸ்டிக்கரை சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃபாக அந்த இடத்துலையே ஒட்டிடுங்க. உங்கள் ஆர்டரை ரியலாக இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனி வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மதர் போர்டில் எல்லாமே கழட்டிட்டு பின்னாடி அதுக்கு அடியில் மவுஸுக்கு போகிற ஒயர் இருக்குது. அது கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்பை ஃபுல்லாக டிசாம்பிள் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.